கொஞ்சம் கூட கூச்சமே இல்லல்ல. புசியெல்லாம் புகழ்ந்து பேசுறாரு. மனசாட்சி நீ விஜய் மாதிரி பேசுற, புசியெல்லாம் வச்சுக்கிட்டுன்ற மாதிரி பேசுற, தப்பா பேசாத. அவர் பெரிய ஆளு. அவரை புகழ்ந்து பேசினாதான் கட்சிக்குள்ள இருக்கலாம், தெரியுங்களா? ஆமா. பாத்தீங்களா பாத்தீங்களா புசி பாலிடிக்ஸ் பாரு, புசி பாலிடிக்ஸ் பாரு. என்ன புரியல ஒண்ணும். அதாவது அருண்ராஜ் பேசும்போது மைக்கு கையில கொடுத்து நீ ஓரமா நின்னு பேசு, போடியம் எல்லாம் நீ பேசக்கூடாதுன்னாங்க. இப்ப புசிக்கா அதே நிலைமை வந்துடக்கூடாதுன்னு புசி டபாக்கு நீ பிடிக்க ஜம்ப் அடிச்சு வந்து போடியம் நின்றாப்ல. இப்ப பொதுச் செயலாளர் இங்க வந்து பேசுன்னு சொல்ல முடியாதுல, புடிச்சட்டி முடிக்குது பாரு அப்படின்னு டக்குன்னு எஸ்கேப் ஆயிருச்சு. புசி பாலிடிக்ஸ் பண்ணி போடியம் கைப்பற்றிடுச்சு பாரு. இதுதான் பிறப்புக்கும் எல்லாம் இருக்குமா? அடேங்கப்பா. நம் கொள்கை நம் கொள்கை நம் கொள்கை நம் கொள்கை. சரி விட, அடுத்த டைலாக் நல்லா பேசுவாரு. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் என்னது உளறிட்டே இருக்காரு. நல்லா பேசுவாரு, சூப்பரா பேசுறாரு. தலைவர் பெரியாரின் மண்ணில் பெரியார பத்தி தான் பேசுறாருப்பா. பெரியார் எல்லாம் இல்லைங்க பாரு, சாய்பாபா பக்கத்துல நிக்க வச்சாலே ரெண்டு பேருக்கு இவர் யாரு வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியக்குரியவர். நாம் போடுவது வெறும் ஓட்டல்ல, போடுறா பாட்டை. இந்த மாதிரி ஓட்டை காட்டை இது மாதிரி எல்லாம் லைலா மணி தான் எழுதி கொடுத்துருப்பாங்க, கிரிஞ்சு துப்பாக்கி. வேற யாரு இப்படி கேவலமா எழுதி விடுவா? பெரியார் பிறந்த மண்ணில் வெற்றி கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். காலத்தின் பாத்தீங்களா, நீங்க சொன்னது சரிதான். பாத்தீங்களா என்ன பண்றாங்கன்னு? அவருக்கு எப்படி மரியாதை கொடுக்குறாங்க பாரு. ஐயோ, ஒரு போடியம்ல தான் பேச போனாரு, பட்டுன்னு மைக்க புடிச்சட்னி வாங்கி, ஏன்னா நீங்க இங்க வந்து பேசுங்க. இதே மாதிரி ஏன் புசிட்ட சொல்லல, ஏன் இங்க சொல்றாரு? ஆனா நீங்க இங்க வந்து பேசுங்க. எவ்வளவு பெரிய அரசியல்வாதி கிடைச்ச மரியாதையை பாரு.